நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi and welcome to தபால் பெட்டியின் 84 with me விக்னேஷ் கார்த்திக். ரொம்ப நாளா அப்படியே ஆவலோட பரபரப்போட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்மளோட விஜய் அவார்ட்ஸ் நம்ம நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல வெற்றிகரமா நேற்று நடந்து முடிஞ்சதுங்க. ரொம்ப ஜாலியா இருந்தது. ஜூலை 20ஆம் தேதி நீங்க எல்லாரும் டிவியில நம்ம விஜய் அவார்ட்ஸை பார்க்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஷோக்கு போலாம் வாங்க. நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ராகவி அம்மு அப்படின்றவங்க அமைச்சிருக்காங்க. ஹாய் விக்னேஷ் கார்த்திக். ஹாய் ராகவி. ஐ எம் ராகவி ஃப்ரம் சென்னை. ஆல் த விஜய் டிவி ப்ரோக்ராம்ஸ் ஆர் வெரி நைஸ். த பேக் வாய்ஸ் ஆஃப் விஜய் டிவி இஸ் ரியலி ஸோ குட். ஓ தேங்க்யூ. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் தட் வாய்ஸ். ஸ்டார் விஜய் அவார்ட்ஸில் த நாமினிஸ் ஆர் அப்படின்னு சொல்லும்போது சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் ஷோ ஹிஸ் ஃபேஸ் டு எவ்ரி ஒன் இன் எனி ப்ரோக்ராம். ராகவி அவரோட பேர் ஆக்சுவலாக அந்த வாய்ஸ் கொடுக்குறாருல, அவர் பேரும் கோபிநாத் தான். பேசிக்லி ஹீஸ் எ வெரி ஷை பர்சன். ஸோ ஆன் ஸ்க்ரீன்லாம் வரமாட்டார். பொண்ணு பார்க்கறதுக்கே அவர் போலையா, வாய்ஸ் மட்டும் த நாமினி சார் அப்படின்னு அனுப்பிச்சுட்ருக்காருல. பட் இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கிட்ட பேசி கெஞ்சி கூத்தாடி சார் எப்படியாவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் அவரை வந்து நாங்கள் திரையில காட்ட ட்ரை பண்ணுறோம். அண்ட் டெல் மை மேரேஜ் விஷஸ் டு டிடி. கண்டிப்பாக we will definitely convey your wishes to டிடி ராகவி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் லெட்டர். அண்ட் இப்போ லுல்லு சபாலேருந்து நம்ம கமல் சார் நடித்த அவ்வை சண்முகியிலேருந்து ஒரு அற்புதமான ஒரு வீடியோ வரப்போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மிஸ்டர் லாயர், உங்க வாதத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். ஓ அதே பாட்னு வச்சுக்க, மூஞ்சி கிஞ்சிலாம் பேந்துரும். காமெடியா பண்ற என்ன கேக்குறீங்க? யுவர் ஆனர், நீங்க இன்னைக்கு டிரைவர்ஸ் கொடுக்குறீங்க. யோ என் கவுன் நல்லா தானே ஆகுது, நான் அதுக்கே டிரைவர்ஸ் கொடுக்கணும். சாரி யுவர் ஆனர், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அதான் டைவர்ஸ்ன்றத டிரைவர்ஸ்னு சொல்லிட்டேன். டேய், நீ உண்மையிலே வக்கீலா இல்ல இந்த கிராமத்துல ஆலமொத்தத்தில் நின்னு பஞ்சாயத்துல பேசுவாங்களா அந்த ஆளா தப்பா பேசிட்டு இருக்க? ஹலோ, இங்க வக்கீல் என்னையும் தவிர்த்து யாரும் பேசக்கூடாது. நீங்க ரெண்டே பேர் மாத்தி பேசிக்கிறதுக்கு எங்களையே வர சொன்னீங்க. நாங்க வீட்டுல இருந்தா சீட்டாவது விளையாடி இருப்போம்ல. என்னன்னா நான் சொல்றது பேச சொன்னடா. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். ஆனா ஒன்ஸ் மோர் சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். சூப்பர்ண்ணா, அதே மாதிரி ஒன்ஸ் மோர் சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். அண்ணா சூப்பர் அதே மாதிரி. ஜட்ஜி அரியல் வயசுல பாடுங்கிறாரு. ஒன்ஸ் மோர் கேட்டுங்கிறார். யுவர் ஆனர், நீங்க வாதியை கூப்பிடுங்க. அடுத்து பீஸ்டன் வச்சுக்க. நான் உன் வீட்டு வேலைக்காரனா என்ன வந்து கூப்பிட சொல்றேன்? கால் வந்து டென்ஷன் பண்ணிக்கிறேன் நீ. ஓ கூப்பிடியா? ஜட்ஜி. ஓ அது நாயா? ஜானகியை கூப்பிடியா? ஜானகி. எங்க அம்மா கூப்பிடுறாங்க. உங்க அம்மா என்ன அவார்டு தர கூப்பிடுறாங்க, விவாகரத்து தர கூப்பிடுறாங்க. நீங்க என்ன காரணத்துக்காக டைவர்ஸ் கேக்குறீங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஒன்னா ரெண்டா, அதுக்கு காரணம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். நீங்க சொல்லிக்கிட்டே போனா அவங்க பின்னாடியே வர முடியாது. மரியாதையா கூண்டுல இருந்து சொல்லுங்க. சொல்றேன். கல்லானாலும் கணவன்னு சொல்லுவாங்க. அதுக்காக என் புருஷன் ராத்திரி படுக்கிறப்போ கட்டிலுக்கடியில கல்ல வச்சு காமெடி பண்றாரு சார். ஜட்ஜி அங்கிள், அவர் தான் எங்க அப்பா. 4 பேர் மத்தியில என்ன அப்பான்னு கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ராஸ்கல். மிஸ்டர் பாண்டியன், நீங்க உங்க வைஃப் கிட்ட கல்லானாலும் கணவன் சொல்லி கட்டிலுக்கடியில கல்ல வச்சு காமெடி பண்ணீங்களா இல்லையா? காமெடி பண்றதுக்காக நான் கல்லு வைக்கல யுவர் ஆனர். கட்டில ஆடிச்சு, அதுக்கு தான் கல்லு வச்சேன். நோ யுவர் ஆனர், இவர் போய் சொல்றார். பேசிக்காவே இவர் ஒரு டான்சர். வீட்ல தான் மட்டும் தான் ஆடணும், கட்டெல்லாம் ஆடக்கூடாதுன்ற தாழ்வு மனப்பான்மை பண்ணிருக்காரு. ஆகவே குற்றவாளிக்கு மிக அதிக தண்டனையான தூக்கு தண்டனை தருமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறார். டேய், டைவர்ஸ் கேஸ்க்கெல்லாம் ஏன்டா தூக்கு தண்டனை கேக்குறீங்க? யோ, நாங்க கேக்குறத கேப்பையா. ஜட்ஜுக்கு என்ன பிடிக்குமோ அது அவரே கொடுப்பார். என்ன டேய், எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும், அதை வேணா கொஞ்சம் தரவா? அப்படியே போட்டு வச்சு. அடுத்ததா வந்து ரெம்யா சுரேஷ் அப்படின்றவங்க அமைச்சிருக்காங்க. ரம்யா இல்ல ரெம்யா, REMYA. Spelling mistake தெரியல. Okay, right. Hi Vijay TV. Happy to see you all in this week. First of all, I would like to wish my favorite anchor Didi. We love you Didi. We are in Kerala. We love you so much. I love you my dear. Yathana I love you. Siri, okay. And Sangeet was super nice. Let me pray to God that our Maapile will take care about our Didi. I love you all guys. Wish you all success. Love you so much. இன்னொரு வாட்டி love you சொன்னீங்கன்னு வைங்களேன், கொலவெறி ஆயிடுவேன் நான். ஓகேங்க. And each and every one of Vijay TV anchor were wishing our Didi super. In that Jagan gave a super message to Didi. Love you Jagan. Didi romba nalla ponnu. Wish you all success. All the shows are going really well. Nice. While seeing this, I'm thinking, why can't I be an anchor like Didi, Ramya, everyone? Okay. So I'm praying for that. Let me get a chance to host a show in Vijay TV. Please read this message. And if the director of the show likes me, let him call me. எப்படிங்க அது லெட்டர் படிச்சே லைக் அண்ட் காலிங்? டெஃபினெட்லி இந்த லெட்டரை வந்து நாங்கள் டைரக்டர் கிட்ட காமிச்சு உங்களை எப்படியாவது கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ரம்யா.
நோ சஸ்பென்ஸ். ஒன்ஸ் அகைன் லவ் யூ கைஸ். தேங்க்யூ ரம்யா, இட் வாஸ் அ நைஸ் பிக் லெட்டர். அடுத்ததாக வந்து நம்ம அது இதில் நம்ம வடிவேல் பாலாஜி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்க. வழக்கமாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர் கொடுப்பாரு, இருந்தாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. நீங்களே பாருங்க. நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா, நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா. என்ன என்னையே குறு 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 குறுன்னு பார்க்குற நீ? அதுதான் அம்மா இருக்காங்கன்னு பார்க்குறியா? அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் ஏன் சார் அப்படி சிரிக்கிறீங்க? அவர் என்ன கேட்குறாருன்னா, இப்போ அவர் என்ன காமெடி கிழிச்சிட்டாரு, நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க? அதானே சார்? இவர் காமெடி நிறைய கிழிச்சிருக்காரு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார். யுவர் ஸ்மைல் வெரி நைஸ். அப்போ பேர் என்ன? அஞ்சலி. 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 ஆக்சுவலி சார், ஏற்கனவே நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்க, அப்பத்தான் சிரிக்கலை, இப்போ சந்தோஷமா இருக்கீங்களே. அப்பத்தான் சிரிக்கல, யார் அப்பத்தா? இதெல்லாம் வக்கனையா பேசு. அங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்காக டைலாக் விட்டு அதை விட்டுரு. நான் இப்ப ஒரு லாயர். ஜெய் சார், நீங்க இப்ப சிரிக்கல, கிழிஞ்சிடும் என்றாயர். நோட் திஸ் பாயிண்ட். சரவணன் சார் வந்து சிரிச்சிட்டாரு. சரவணா, நீ மட்டும் சிரிக்கலன்னு வச்சுக்க, அடுத்த எபிசோடுக்கு நான் வரவேனா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாவே நிக்குது. Your name Anjali. Sweet name. Your name illa, your name. Your name Anjali. நீயும் சிரிக்காம போயிருந்து வச்சுக்க, எனக்கு வச்சிருவாங்க அஞ்சலி. ஓகே, நல்லா தானே இருக்கு. எனக்கு அஞ்சலி வைக்கணும், உனக்கு அவ்வளோ சந்தோஷம். நல்ல வேலை ஒன்று சிரிச்சிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறேன். நல்லா இருந்ததுல? ஓகேங்க. அடுத்த லெட்டர் மோனிகா மத்தி அப்படின்றவங்க அமைச்சிருக்காங்க. ஹாய், திஸ் இஸ் மோனிகா. ஆல் யுவர் ஷோஸ் அண்ட் சீரியல்ஸ் ஆர் வெரி வெரி சூப்பர், ரியலி ஃபென்டாஸ்டிக், நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். அதான் ஃபென்டாஸ்டிக், ரியலி சூப்பர்ன்ட்டீங்க, அப்புறம் என்ன நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன்? இருந்தாலும் பரவாயில்ல. தேங்க்யூ ஸோ மச் மத்தி. A television which makes each and everyone busy with lots and lots of entertainment is the only one television called Vijay TV. Thank you, Monica Mati. Your build-up is very nice. You, Makapa and Priyanka are doing fantastic job. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மாக்காப்பா பிரியங்கா கிட்ட கண்டிப்பாக நான் இதை கன்வே பண்ணிடுறேன். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன் த விஜய் டிவி டு கெட் மோர் சக்ஸஸ். தேங்க்யூ. திஸ் சக்ஸஸ் பிலாங்ஸ் டு ஆல் டெக்னீஷியன்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஒர்க்கிங் ஃபார் இன் த விஜய் டிவி. ஓகே, அதாவது இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, கேமராமேன், லைட்மேன், மேக்கப் மேன், அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே இது வந்து சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக அரசியல்வாதி மாதிரியே பேசியிருக்கீங்க மோனிகா மத்தி. ஸோ டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த சக்ஸஸை வந்து நானும் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். அவா பெரிய லெட்ரு, அதனால லைட்டாக ஒரு சின்ன பிரேக் வேணும், தனி வேற குடிச்சிட்டு வரணும். ஸோ ஒரு சின்ன பிரேக் அப்புறம் யூடியூப்ல டாப்ல உங்களை மீட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தபால் பெட்டியின் 84 வித் மீ விக்னேஷ் கார்த்திக். இப்போ நாம பார்க்க போறது யூடியூப்ல டாப். நம்ம விஜய் டிவில விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸின் முன்னோட்டம், விஜய் அவார்ட்ஸ், லண்டன் ஸ்டார் நைட்டு, பூந்தமல்லி ஸ்டார் நைட்டு, அமிஞ்சுகர ஸ்டார் நைட்டு, எக்கச்சக்கமான இந்த மாதிரி ஸ்டார் நைட்டு ஒரே ஈவெண்ட்டாக வந்ததுனால அதுதான் இப்போ வரைக்கும் யூடியூப்ல டாப்பாக இருக்கு. பட் இருந்தாலும் நாங்களும் எத்தனை வாட்டி தான் அதே வீடியோ போடுறது சொல்லுங்க. அதனால அதுக்கு அடுத்தபடியாக யூடியூப்ல டாப்பாக இருக்கிற ஒரு ஷோனா நம்ம நீயா நானா. அந்த நீயா நானா ஷோல ஒரு எபிசோட்ல ஒரு சைட் ஃபுல்லா இந்த மாதிரி தான் மருமகள்கள் வேணும் அப்படின்னு மாமியார் ஷோ, இந்த மாதிரி தான் என்னோட மாமியார் வீடு இருக்கணும் அப்படின்னு மருமகள்களும் பேசியிருக்காங்க. சூப்பராக பேசியிருக்காங்க. ரெண்டு சைடும் லேடிஸ் இருக்கிறதுனால லேடிஸ் தான் அதிகமாக பார்த்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது, ஆண்கள் தான் அதிகமாக பார்த்துருக்காங்க. நானே ஒரு 15 வாட்டி பார்த்துருக்கேங்க. இப்போ நீங்கள் அந்த வீடியோ பாருங்களேன். ஓகே, இவங்க இதெல்லாம் சொல்கிறப்ப கேட்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணக்கூடாது. கூட்டு குடும்பம்னா என்னன்னு தெரியுமான்னு ஒன்று நாங்கள் லாலாலாம் பின்னால் போட முடியாது. நீங்கள் இதெல்லாம் அவங்க சொல்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? இவங்கள்ட்ட கொடுங்க. எப்படி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க பாரு. இது நியாயமாக பேசுகிறாங்க, இது கோபம் வரும். என்ன பிள்ளைய வளர்த்து வச்சுருக்காங்க? இத்தனை வருஷம் வளர்த்துட்டு இன்னைக்கு நேற்று வந்தவ கூட்டிகிட்டு போகும்போது கஷ்டமாக இருக்கும். நேற்று வந்தவ கூட்டிகிட்டு போகிறது எங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு என்னப்பா அப்படி உங்களுக்கு?
டைரக்டா நீங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி எங்ககிட்ட நீங்க பேசலாம். எனக்கு இது பிடிக்கலமா, இது பிடிச்சது. அம்மாவா எங்களை நினைங்க, நீங்க ஏன் எங்களை மாமியார நினைக்கிறீங்க? அம்மாவா நினைச்சு எங்ககிட்ட நீங்க பேசலாம், பண்ணலாம். கோவம், இவ்வளவு கோவம் உங்களுக்கு வேண்டாமே, இவ்வளவு வெறித்தனமா உங்களுக்கு வேண்டாம். உங்க வீட்டு நபரா இருந்தா நீங்க எல்லாரும் குடும்பத்துல தானே இருக்கிறீங்க. நாங்க எப்படி கூட்டமா தெரியுறோம்? உங்க குடும்பமும் கூட்டம் தானே. அப்போ உங்க வீட்டு கூட்டம் தானே. அப்ப நாங்க மட்டும் கூட்டம். நாங்க அதுக்கு முன்னாடி சமைக்காம இருக்கோமா, எந்த வேலையும் செய்யாம இருக்கோமா? நீங்க வந்து தான் ஒவ்வொன்னா பார்த்து செய்யற மாதிரி பேசுறீங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. கரெக்ட்டுங்க. நம்ம இந்த நாள் இவங்க எல்லாம் பட்டினி கிடந்த மாதிரியும், நீங்க தான் முதல் முறையா அவங்க வீட்டுல இட்லி சுட்டு பிரேம் பண்ணி மாட்ட போற மாதிரியும், அவங்க என்ன பார்த்து அவங்க ஏற்கனவே குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன குறுக்க வந்து அதிசயமா பண்ண போறீங்கன்னு கோவம். அதிசயமா ஒண்ணும் பண்ண போறது இல்ல. பொலியேன்னு 2 வைக்கலாம். பொலியேன்னு 2 வைக்கலாம் போல. டீச்சர் தானே சொல்ல முடியாது. அடிச்சாங்க வரேன். கரெக்டா? எஸ். பொலியேன்னு 2 வைக்கணும் போல இருக்கு. அப்படியே இழுத்துட்டு வந்துருவேன். அப்படி ஒரு பொண்ணே எனக்கு தேவையில்லை. எஸ். இந்த மாதிரி கூட்டம் கும்பல் நீங்கள மரியாதை இல்லாம பேசுற பிள்ளைங்களுக்கு மாப்பிளையே கிடைக்க கூடாது. சாபம் இல்ல, இது சாபம் கிடையாது அப்படின்னு ஒரு மனசுல அப்படி ஒரு வெறி தோணுது. அப்படி போடுங்க ஆண்டி. இந்த மாதிரி பொண்ணுங்களால தான் நிறைய பசங்களோட வாழ்க்கை நாசமா போகுது. சாரிங்க, எமோஷன் ஆயிட்டேன். அடுத்தது நம்ம ஜோடியில இந்த சிச்சுவேஷன் ரவுண்ட், அதுவும் யூடியூப்ல டாப். நிறைய விஷயங்கள் நடந்ததுங்க அந்த எபிசோட்ல. ஆனந்தியோட அழகான ஒரு டான்ஸு, அமுதவானோட கிரியேட்டிவிட்டி, சுனிதா வேற பயங்கரமா வலிச்சுலாம் ஆடி இருக்காங்க. இதுல இருந்து ஒரு சின்ன மாண்டேஜ் மிஸ் பண்ணாம பாருங்க. Every night in my dreams I see you, I feel you. நிறுத்துறா. அடி தூள். என்ன பார்த்தா ராசா புட்டைக்கான போயிட்டா. ஏழோ வந்து இவ்வளவு என்டர்டெய்னிங்கா காமிச்சது நீங்க தான். எங்க டெட்ரா எப்படி இருக்கு? ஐயோ 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 ஐயோ. Both of you dance really well. கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன. It's a treat. I really love it. Shivani, you look so pretty today. I have been watching your work, Sunita. Good. So I'm promoting you as the assistant manager. இந்த போஸுங்க எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஸ்மார்ட் பொம்பளைங்களுக்கு தான் பாவம் நல்ல வேலை செய்யற பையனை எல்லாம் கோட்டை விட்டுருவாங்க. ஒரே அந்த பையன் நல்லா வேலை செஞ்சாரு. நானு நீயும் தான் ஆடுகிற போது. ஆனந்தி, நீ ஓவர் ஏதாவது பண்ண ஒரேடி அப்படியெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி அழகான ஏர் ஹோஸ்டஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து சைட் அடிப்பாங்கம்மா. ஸோ டெஃபினட்டாக இன்னைக்கு எலிமினேஷன் இருக்கு. தனி போனோம் தனியா போவாதுன்னு சொல்லுவாங்களே, இன்னைக்கு எந்த ஜோடி வெளியே போக தெரியலையே. அடுத்ததா நம்ம காஃபி விட்டில நம்ம விக்ராந்த் அண்ட் விஷ்ணு அந்த எபிசோடும் யூடியூப்ல டாப்புங்க. பட் இந்த விக்ராந்த், விஷ்ணு, விஷால், ஆர்யா இவங்கலாம் பயங்கரமான ஒரு கேங்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா யார் வந்தாலும் அவங்களே அப்படியே மாத்தி பேசிக்கிறாங்க. ரொம்ப நல்லா செம்ம ஜாலியாக போச்சு எபிசோடு. அதில் ஸ்பெஷலாக நம்ம விஷ்ணு வந்து இந்த முண்டாசப்பட்டியில் அவர் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றிலாம் ஷேர் பண்ணியிருக்காரு. பாருங்களேன். முண்டாஸ்பட்டி பற்றி சொல்லுங்க. முண்டாஸ்பட்டி வந்து படம் நல்லா ரீச் ஆகிருக்கு அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா எனக்கே ஒரு சேஞ்ச் ஓவர். இது வரைக்கும் ஒரு சோகமான கேரக்டர்ஸ், நிறைய பாவம், விஷ்ணுனாவே பாவம் அப்படின்னு எல்லா இடத்துல இருந்தது. இது பாவத்தெல்லாம் தூக்கி போட்டு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அந்த முண்டாஸ்பட்டி மூலமாக எனக்கு அது கிடச்சிது. ஒரு ஜாலியான ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு கேரக்டர். மெயின் அட்வான்டேஜ் இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருந்தது. எப்படின்னா அந்த டபுள் கண்ணாடி, பைக்கு, கேமரா, எல்லா சீன்ல இது ஏதாவது ஒன்று என் கூட இருக்கும். ஸோ அதை வச்சு தான் பிளேவே இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு சீனில் ஃபோட்டோ எடுக்கணும், அந்த கேமரா வச்சு பயங்கர ஸ்டைல் காட்டுறது, கண்ணாடி வச்சு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறது, அந்த ஸ்டைல் ஹீரோயினை பார்க்கும்போதெல்லாம். அதே மாதிரி பைக்கில் நிறைய காமெடி சீன், அந்த பைக் வச்சு நிறைய சீன்ஸ். ஸோ இது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு, சப்போர்ட் பண்ணிச்சு அந்த கேரக்டருக்கு. அண்ட் ஓவரால் வந்து படத்தோட எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு பயங்கர லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு நிறைய பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. இவ்வளோ படம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சின்ன எப்போ ஒரு பயம், பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் வைடு வச்சாவே எனக்கு கொஞ்சம் பயம் வரும். இந்த கை கால்லாம் என்ன பண்ண கொஞ்சம் க்ளோஸ்லாம் வைக்கும்போது ஈஸியாக பண்ணிடுவேன். ஸோ அது வந்து இந்த படம் மூலிமா நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஓவராலாக வந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஐம் ரியலி ஹாப்பி. டைரக்டர் ராம், புது படம், ஐ மீன் ஃபஸ்ட்டு படம் வருது. அண்ட் இது வரைக்கும் யாரோடையும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யலை. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காருன்றது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். ரியலி ஹாப்பி. ஓகே, வெரி குட். ஸோ உங்களுக்கும் எங்களுடைய பெஸ்ட் தேங்க்யூ. ஸோ இப்போது நம்ம அடுத்த செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேள்வி, இவங்களுடைய அப்பா பார்த்தா எப்படி டெரராக இருப்பாரா?
ஐயோ அவர் உருவத்துக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் பாவம் ரொம்ப குழந்தை மாதிரி. இவன் அப்படியே ஆப்போசிட். ஓ இவர்தான் எல்லாம் பண்றீங்க. பார்த்தா அப்படியே தெரியுது. ஆனா கண்டிப்பா எங்க அப்பாவோட இவன் சொல்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் என்னன்னா ஆமா கொஞ்சம் டீல் பண்றதே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். வீட்டுல மட்டும்தான், வெளியெல்லாம் போயிட்டு அப்படி கிடையாது. சரி இவங்க அண்ணாவை நீங்க இங்க மீட் பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து CCL 2ல வந்து அவர் மேட்ச் பார்க்கறதுக்கு சென்னை வந்திருந்தாரு. ஸோ அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பழக்கம். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கீதா அண்ணி சொன்னாங்க, என் பையனுக்கு நீங்கள் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார் அவங்க ஒய்ஃப் அவங்க சன் வந்து நம்ம கேமை பார்த்து வந்து ரசிக்கிறாருன்ற போது எனக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து அந்த வருஷம் கப்பு ஜெயிச்சோம். ஸோ ஹி கெப்ட் அ பார்ட்டி ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அங்கே தான் வந்து ரொம்ப க்ளோஸாக பழகணும், பேசணும். வெரி வெரி ஸ்வீட் பர்சன், வெரி ஹம்பிள் ஹியூமன் பீயிங். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் அந்த ஷை கொஞ்சம் அதிகமாக பேச மாட்டார் பிகினிங்கில். இவனை மாதிரி வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஒன்ஸ் பழகினார்னா பயங்கர ஃப்ரெண்ட்லி. சமீபத்தில் லாஸ்ட் டைம்லாம் நான் அவரை பார்க்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் முன்னாடி பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அவர் அப்படியே பார்க்குறாரு. சாரிண்ணா எல்லா கேமராவும் கட் பண்ணுங்க. இளைய தளபதி விஜய் முன்னாடி நீங்க டான்ஸ் ஆடுறீங்களா? பாருங்க. ஆமா நான் ஆடினேன். அண்ட் என் வைஃப் எல்லாம் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? சரி விட நானே ஏதோ ஒரு நாள் தான் ஆடுவேன். அவர் நினைச்சிருப்பா இந்த உலகத்துல என்னெல்லாம் நான் பார்க்க வேண்டியது. ஸோ அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பயங்கர ஜாய் ஆடுமா நீ ஆடுமா அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி சில ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் வந்து அவரோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எங்களுக்கு கிடைச்சது. ஸோ இவன் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணா. ஓகே ஃபோக்ஸ், ஒரு குட்டி பிரேக் அப்புறம் என்னாச்சு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தபால் பெட்டியின் 84 வித் மீ விக்னேஷ் கார்த்திக். இப்போ நான் பார்க்க போறது போன வாரம் விஜய் டிவில என்னாச்சு. நம்ம சரவணன் மீனாட்சி சீரியல் இருக்குல்ல, அந்த சீரியல்ல இருக்கிற ஆண்டிஸ்லாம் அப்படியே பயங்கரமா செயின் போட்டு சாரி போட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு இந்த ஹிந்தி டப்பிங் சீரியல் வருவாங்கல்ல அதே மாதிரி வந்திருக்காங்க. வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அவங்களோட கான்வர்சேஷன்லாம் செம்ம ஃபன்னியா இருக்குங்க. அநேகமாக இந்த வீடியோ தான் அடுத்த வாரம் யூடியூப்ல டாப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டைரக்டரும் அதான் ஃபீல் பண்ணுறாப்புல. இப்போதைக்கு அந்த வீடியோவை பாருங்களேன். இது என்னடி கொடுமையா இருக்கு, எல்லாரும் இப்படி வந்துட்டு இருக்காளுக. என்னக்கா அப்படி திண்ணையில சாஞ்சி உட்காந்துக்கிட்டு இருக்கிற? காய்ச்சலா இருக்கு, அதான் இந்த கட்டை இப்படி சாஞ்சு கிடக்கு. நீங்க என்னடி இந்த கூத்து பண்ணிட்டு திரியுறீங்க? எதுக்குடி இந்த வேஷம் எல்லாம்? அது ஒண்ணு இல்லக்கா, இந்த டப்பிங் சீரியல் மாமியார் மாதிரி சேலை கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதை இவளுங்கிட்ட எல்லாம் சொன்னேன். அதனால என்ன, எல்லாரும் சேலை மாத்தி கட்டிக்கிட்ட போகுதுன்னு சொன்னாளுங்க. அதான் கட்டிக்கிட்டு வந்தோம். நல்லா இருக்காக்கா? ஏண்டி ஊருக்குள்ள நாயி உங்களை துரத்தலையா? நாயெல்லாம் எதுவும் துரத்தலக்கா, 4 இறந்தாளி பசங்க தான் துரத்திக்கிட்டு வந்தானுங்க. அடி சண்டாளிங்களா, முக்காட கட்டுங்கடி வெக்கங்கிட்ட கூவீங்களா? உனக்கு பொறாம? எவடி அவ முணங்குறவ? அது ஒண்ணு இல்லக்கா, சும்மா பேசிட்டு இருந்தேன். ஒரு சீரியல்ல அந்த சீரியலை பத்தி பேசினாலே நீங்க பார்க்க மாட்டீங்க, இதுல வேற ஒரு சீரியலை பத்தி பேசினா நீங்க பாப்பீங்களா? அதனால தான் அந்த கட்டு. அப்படியே கட் பண்ணி போனோம்னா ஆஃபீஸ், விஜய் டிவி ஆஃபீஸ் கிடையாதுங்க. விஜய் டிவியில் ஆஃபீஸ்னு ஒரு சீரியல் வருதுல, அந்த ஆஃபீஸ். அதில் ஒரு சுருட்ட தலையன் இந்த லக்ஷ்மி பொண்ணை போட்டு உயிரை வாங்குறாங்க. இந்த சினிமாவில் வர பேட் பாய் மாதிரியே பயங்கரமாக மிஸ்பிஹேவியர்லாம் பண்ணுறான். திடீர்னு நம்ம லக்ஷ்மி மேலே தோளில் கை வச்சிட்டான். உடனே அந்த பொண்ணு பொழிச்சு 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 4 அரை. யூஎஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. நான் மட்டும் அதுக்கு ஓகே சொன்னா நீ அங்கே ஈஸியாக வேலைக்கு போகலாம், டாலர்ல சம்பாதிக்கலாம், உன்னோட ஸ்டேட்டஸ் அப்படி ஏறி நிற்கும். அப்புறம் என்ன மனோஜ், என்னோட ஒர்க்கை பாருங்க, நீங்களே என்ன வேல்யூ பண்ணுவீங்க. அது இல்ல, உழைப்பு 80%, ஒத்துழைப்பு 20%. அது என்ன ஒத்துழைப்பு? என்ன லக்ஷ்மி, ஒன்றும் புரியாத மாதிரி கேட்குறீங்க? லைஃப்ல டெவலப்மெண்ட் வேணும்னா கண்டிப்பா அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும். நீ மட்டும் கொஞ்சம் ஒத்துழைச்சா போதும். லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி, ஓகே தானே?
இதே மாதிரி எல்லா பொண்ணுங்களும் இருந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. சரி ஓகேங்க, ஐ வில் ஆல்சோ ப்ரே டு காட் ஃபார் தட். அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது அப்புறம் என்னவா. வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாயா. ஹலோ, உங்களே இல்லைங்க, உட்காருங்க. கேமரா மஞ்சி உங்களே இல்லை ஜி, உட்காருங்க ஜி. அந்த கேரக்டர் பண்ணியிருந்தார்ல இந்த யாமிருக்கும் பயமேன் படத்துல, அவர் பேர் பாபு. அவர் வந்து நம்ம நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண ஷோக்கு வந்திருந்தாரு. அவர் கூட சேர்ந்து ரேகா, அப்புறம் 2 சீரியல் ஆக்டர்ஸ், அவங்க பேர் தெரிலங்க, அவங்க 4 பேரும் வந்திருந்தாங்க. செம்ம காமெடியா போச்சு ஷோ, பாருங்களேன். குடுகுடுப்பைக்காரன் அதிகாலையில் எப்படி சத்தம் போடுவான்? ஐயோ, நீங்க சொன்னதுனால நீங்க 2வது ஆமத்துனால உங்களை தான் நாங்க சொல்ல வைக்கிறோம். சொல்லுங்க. ரேகா மேடம், எனக்கு தெரிஞ்சுமா முதல் தடவை ஒரு ஜக்கமாவே சொல்லுங்க. அதை விட அவங்க சொன்னது எப்படி தெரியுமா? நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது. என்னங்க இது பறக்குது பறக்குது? ஈரே மரண அவஸ்தை புவிசா. சொல்லுமா புவிசா. என்ன குடுகுடுப்புக்காரன் அப்படி அழுதே சொல்லிருக்கான். நல்ல சிரிச்சுட்டே சொல்லுமா. நல்ல காலம். இந்த குலாப் ஜான் போட்ட உடனே உன் வாயி வந்து பானிபூரில ஓட்ட போட்ட மாதிரியா இருக்கு. சுப்பீர்லாம் நம்ம வந்து நம்ம பிராட் பிட் முதல்ல கரெக்டாக அட்டன் பண்ணிட்டாரு, அவருக்கு மார்க் கொடுத்துடலாம். காஃபி வித் டிடியில் நம்ம டிடியோட சங்கீத் அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வாரம் வரப்போகுது. வழக்கமாக 2 ஆங்கர்ஸ் வந்தாலே நாங்கள் 2 எபிசோட் போடுவோம். இதில் 6-7 ஆங்கர்ஸ் வந்திருக்கும். கவலைப்படாதீங்க, 6-7 எபிசோட்லாம் போட மாட்டோம், 2 எபிசோட் மட்டும்தான். ஆனால் 6-7 ஆங்கர்ஸ் வந்திருந்தாலும் நம்ம ஜெகன்ஜி மட்டும் தனியாக யாரையுமே பேச விடாமல் தனியாக பேசியிருக்காப்ல. அதுலேயும் நிறைய கண்டென்ட் வந்து எடிட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காப்ல. என்ன பண்ணுறது, ஒரு பக்கம் நம்ம ஜெகன் ரம்யா சண்டை வேற, இதையும் தாண்டி நாங்கள் கஷ்டப்பட்டு டிடிக்கு வந்து இந்த வழி அனுப்பி வச்சு சங்கீத் விஷஸ்லாம் சொல்லியிருக்கோம். பாருங்களேன். ஓகே, எல்லாரும் வந்து டிடி பற்றி பேசிட்டோம். நிஜமாவே கண்ணு பட்டிருக்கோம். எந்த கண்ணும் படாம நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். பட் இப்போ அடுத்த விஷயம் வந்து என்ன இல்ல ஆயா மாதிரி பண்ணிட்டு நான் சொல்லு இன்னைக்கு நான் ஒரு முடிவோட தான் இருக்கேன். நான் சொல்லுவேன், அது மாதிரி நான் இந்த மாதிரி நிகா மாதிரி சொல்லுவேன், மாமியார் சொல்லுவேன், ஆயான்னு சொல்லிடுறேன். ஆயா மாதிரி பண்ணிட்டு பத்தியான்னு தான் சொன்னேன். பாயான்னு அதுக்காக ஆயான்னு விட்டுருக்கேன். ஓ ஆமா, பாயா போடலையா கல்யாணத்துல அப்படி சொன்னியா நீ? இல்ல வாய் கீழே தாடி இருந்தாலும் அந்த லிப்சிங் தெரியாது. தேங்க்யூ. ஓகே, அடுத்து வந்து எப்போதும் போல காஃபி வித் டிடி மாதிரி இப்போ எப்போதும் நீ தான் வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட் வச்சு வர்ற கெஸ்ட் கிட்ட கேள்வி கேட்ப. இந்த தடவை நாங்க வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்க போறோம். நாங்க கேட்கிற கேள்விக்கு ரேபிடா நீ வந்து பதில் சொல்லணும். ஓகேவா? ரெடியா? ஓகே ரெடியா? எல்லாரும் क्वेश्चंस யோசிச்சு வச்சுக்கோங்க. நான் முதல் क्वेश्चन கேக்குறேன். இவங்களே ஆங்கரா இருக்கும்போது நான் ஏன் ஆங்கரா இருக்க கூடாது அப்படின்னு யாரை பார்த்து நினைச்சிருக்கீங்க? Don't see me. Actually நான் அப்படி நினைக்கல. ஏன்னா ஆங்கர் ஆயிட்டேனே. அப்ப அந்த சமயத்துல உலகத்துல தோன்றிய முதல் ஆங்கர் டிடி தான். ஓகே மக்களே, அண்ட் நம்ம விஜய் வாட்ச்ல வந்து போட்டோ பாம் அப்படின்ற ஒரு புது கான்செப்ட் வந்து நம்ம விஜய் டிவியோட ஃபேஸ்புக் பேஜ், ட்விட்டர் பேஜ்லலாம் போச்சுங்க. ஒரு 4 மணி நேரம் அந்த ஷோவோட ஹைலைட்டான ஃபோட்டோஸ்லாம் அப்படியே தெரிச்சுதுன்னா பார்த்துக்கோங்களேன். தேங்க்யூ ஸோ மச், உங்களோட அமேசிங் ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ நம்ம இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வழக்கம் போல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் உங்களோட பேர் ஆதரவு, உங்களோட சப்போர்ட், உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்காக கொடுத்துட்டே இருங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய கருத்துக்கள்லாம் எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி விஜய் டெலிவிஷன், தபால் பெட்டியின் 8484, சென்னை 6,34,000. இல்லை நான் வந்து மெயில் தான் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தபால் பெட்டியின் 8484@vijaytv.com அப்படின்ற மெயில் ஐடிக்கும் உங்களோட மெயில்ஸை நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இதே சொல்ல மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் விக்னேஷ் கார்த்திக்.